ஒன் இந்தியா அவுட் நேர்கள் அனைவருக்கும் அலுவலக வணக்கம். ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கு இடையே நடக்க போற செகண்ட் டெஸ்ட் அடிலைட்ல ஒரு டே அண்ட் நைட் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சா நடக்க போகுது. ஸோ இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கையில வந்து எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக தான் இருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2020-21 அந்த டெஸ்ட்ல அந்த டே அண்ட் நைட் டெஸ்ட்ல என்ன நடந்துச்சு, 36 ரன்களுக்கு இந்தியா ரொம்ப 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 மோசமா அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா எவ்வளவு பெரிய கம்பேக் கொடுத்தாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து எல்லாருமே இந்த தடவை இந்தியா டெஸ்ட்டை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமா ஆர்வமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட கம்பேக்கும் இந்த பிங்க் பால் டெஸ்ட்ல வரலாம் அப்படின்ற விஷயமே வந்து நிறைய பேர் வந்து பேச்சுவார்த்தையில வந்து பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்குமே. அப்படி இருக்க போகும்போது இந்த தடவை ரோஹித் சர்மா உள்ள வராரு, சுமன் கில் உள்ள வராரு, தேவ்தத் படிக்கல கண்டிப்பா அப்கோர்ஸ் 100க்கு 100 அவர் வெளியே போயிடுவாரு. அது வந்து வேற சான்ஸே கிடையாது. கில் மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்க கம்பேக் கொடுக்குறேன் நான் உள்ள வரேன் அப்படின்னு சொன்னா வந்து இந்தியா டீம் வந்து விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ நீ வாடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த 1 டவுன்ல தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. 2 டவுன் கோலி, 3 டவுன் பண்ணிட்டு 4 டவுன் ரோஹித் சர்மா கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ் மனுஷன் ஆட போறாரு. ஓப்பனிங்ல வந்து KL ராகுலும் அண்ட் நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் தான் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பிளேயிங் லெவன்ல இந்த 2 சேஞ்சஸ் தான் மெயின் சேஞ்சஸா இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி முக்கியமா வந்து வாஷியை தான் கண்டினியூ பண்ண போறாங்களா. ஏன்னா அகைன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் 11ல பிங்க் பால் டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருந்துச்சு. அதுல ஜடேஜாவும் பவுலிங் போட்டிருந்தாரு, பேட்டிங்கும் பண்ணாரு. குறிப்பா என்ன பார்க்கணும் அப்படின்னா அஸ்வினுக்கு வந்து அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கல. 1000 தான் அது வார்ம் அப் மேட்சா இருந்தாலும் 50 ஓவர் மேட்சாவே இருந்தாலும் அந்த இடத்துல அஸ்வினுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கல. குறிப்பா வந்து ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனாலே ஆஷ் அப்படின்ற அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் மறுக்கப்படுது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து மேக்சிமம் வந்து ஒரு பேசி ட்ராக் எல்லாருக்குமே தெரியும், அங்கங்க தான் கொஞ்சம் ஒரு ஸ்பின் ட்ராக்கா இருக்கும், லைக் ஒரு ஸ்பின் ட்ராக்கா இருக்கும். அதுக்கு இந்தியா மாதிரிலாம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு லிட்டில் பிட் ஸ்பின்னர்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பிச்சா இருக்கும், லைக் வாட் சிட்னி. ஸோ அந்த மாதிரி கிரவுண்டுகள்லாம். ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல வந்து அஸ்வினுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த டெஸ்ட்லையும் கம்மியாக தான் நினைக்கிறேன். ஸோ 18 இன்னிங்ஸ்ல இப்போ வரைக்குமே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு 38-39 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படின்னு இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நேரத்தில் ஜடேஜா குவிக்கர் டு தி ஆர்ம் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பெட்டர் பேட்டரும் கூட அண்ட் அது மட்டும் இல்லாம வாஷி இவங்க 2 பேரையும் சேர்த்து கரைச்சு குடிச்சிருவாப்ல அப்கமிங் வெர்ஷன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ வாஷிக்கு தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா போகும் அப்படின்ற விஷயம் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வாஷி ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு போறதுல தப்பில்ல. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து வேற யாரையுமே வந்து கொண்டு வர முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 11ல உள்ள இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு கீழே ஒரு கன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்கிற அப்படின்றப்போ நீங்க எதுக்கு விடணும் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டியும் உள்ள இருப்பாரு, வாஷி தான் இருப்பாரு அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் போட்டு நான் ஜடேஜான்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்னோட வந்து ஒரு இதாக இருக்குது. அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டீப் எடுப்பாங்களா அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆனால் முகமது சிராஜ் வந்து சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச வார்ம் அப் மேட்ச்லேயே வந்து வாய்ஸ் ஓவரில் நீங்கள் ஒரு வீடியோ கேட்டிருப்பீங்க. என்னதான் வந்து ஹர்ஷித் ராணா தாறுமாறா போட்டிருந்தாலும் எனக்கு சிராஜோட பவுலிங் ஸ்பெல் வந்து சீரியஸ்லி கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. கன்சிடரிங் ஒரு 4-5 மாசமா நம்ம பார்க்குற சிராஜ் வேற, அன்னைக்கு நம்ம பார்த்த சிராஜ் வேற. அவரோட பவுலிங்ல வந்து இன்னும் எக்கனாமிக்கா வந்து போட்டிருந்தாரு. முக்கியமா அவரோட ஸ்பெல் ரொம்ப ஃபயரியா இருந்தது. ஆகாஷ் தீப் வந்து ரன்ஸ் லீக் பண்ணாரு, ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்தாரு, ரன்ஸ் லீக் பண்ணாரு, ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சிராஜோட ஸ்பெல் அப்படின்றது வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லியிருந்திருப்பேன், அதை கேட்டிருந்திருப்பீங்க. மேபி மறந்ததுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் மறுபடியும் பதிவு பண்றது என்ன அப்படின்னா சிராஜோட அன்னைக்கு மேட்சோட ஸ்பெல் வந்து பயங்கரமா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் 11 டீம் வந்து நிறைய திணறினாங்க. ஆனா சாம் கான்சன்ஸை வந்து யாராலையுமே நிப்பாட்ட முடியல. வச்சு தரமான ஒரு செய்கை சாம் கான்சன்ஸ். இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாதன் மெக்ஸ்மினி, சாம் கான்சன்ஸ் 2 பேருமே வந்து அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸாக இருப்பாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல இருப்பாங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ல இவங்க எடுத்துட்டு போறாங்களா அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு நாதன் மெக்ஸ்மினி அடுத்து சாம் கான்சன்ஸை வந்து அப்கமிங்ல 3, 4, 5 இந்த 3 டெஸ்ட்ல ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து நம்ம அவரோட டெபியூ வந்து பார்க்கறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே முடிஞ்சது அப்படின்னா ஆகாஷ் டீப்புக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. சரி ஸ்னாஷ் போட்டுலாம் தப்பே கிடையாது. சிராஜ் இல்லை வந்து ஒரு ஆகாஷ் டீப், அது போக பார்த்தீங்கன்னா ரபாடா, சாரி தப்பா சொல்லிட்டேன், ரபாடான்னு சொல்லிட்டேன், IPL மூடுக்கு போயிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க 2 பேர் பாசிபிள் இருப்பாங்க. 3வது பவுலர் தான் வந்து யாரு அப்படின்ற விஷயமும் இருக்கு. ஸோ அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. திடீர்னு யாரு எனக்கு தெரியும், பிரசித் கிருஷ்ணா கூட இறக்கி உள்ள கொண்டு வரலாம்.
வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இறக்கி கொண்டாந்தானே அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஆஸ்திரேலியா டீம் போனோம் அப்படின்னா ஓப்பனிங்ல அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிராவிஸ் ஹெட், உஸ்மான் கவாஜா ஓப்பனிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் முதல் டெஸ்ட்டோட ப்ரிவியூலேயே வந்து பேசியிருப்பேன். அது கொஞ்சம் ரேர் காம்போ தான். வார்னர் டிராவிஸ் ஹெட் இருந்தப்போ மாசா இருந்தது. அப்போ உஸ்மான் கவாஜா வார்னர் ஒரு சில மேட்சுகள் ஓப்பன் பண்ணிருக்காங்க, அதுவும் மாசா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச் உஸ்மான் கவாஜா கண்டிப்பா நிலைச்சு நிப்பாருன்னு தான் தோணுது. லபுஷாங் எப்படின்னா எனக்கு தெரியாது, பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உஸ்மான் கவாஜா மேல இன்னொரு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. டிராவிஸ் ஹெட் கூட வச்சு எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா அது வேற ஸ்டார்ட் தனியாக போட்டிருந்தாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து ரோஹித் சர்மா தலைமையான இந்தியா அணியை விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் ஸ்டார்ட்டை நம்ம உண்மைதான் போல. ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு தெரிஞ்ச உஸ்மான் கவாஜா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி ஆடுவார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. மேபி ஒரு ஆஃப் செஞ்சுரிக்கு அடுத்து செஞ்சுரி போடுவார்ன்ற ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு 70s 80s வரைக்கும் போவார்னு தான் தோணுது. ஸோ அதனால வந்து உஸ்மான் கவாஜா பிங்க் பால்ல வந்து இந்த தடவை கொஞ்சம் டெட்லியா இருப்பாருன்னு தான் எனக்கு சின்ன தாட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு ப்ராக்டிஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸில் ஆடும்போது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேட்ச்சுக்கு வந்து இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. நீ 3னா 4 5 ஆமாம் 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் அவர் சரியாகி வருவாரா அப்படின்ற விஷயம் இருக்குது. சப்போஸ் சரியாகி வரல அப்படின்னா சாம் கோன்சான்ஸ் வந்து உள்ள இறங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸாக வந்து பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஜாஸ் ஹேசல்வுட். ஆனால் அதுக்குள்ள நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆஸ்திரேலியா அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஸ்காட் போலாண்ட் வாராஜா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு வாங்கிறேன். ஏன்னா தூக்கிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2018 அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். ஆமாம் 2018 டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் போலாண்ட் வந்து இந்தியாவை இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பயங்கரமாக செஞ்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே 2014-15 அந்த ஓடிஐ சீரீஸ்லேயும் ஒயிட் பால்லையுமே வந்து இந்தியாவை சூப்பராக வச்சு செஞ்சிருப்பாப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் மேட்ச் வார்ம் அப் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல கூட வந்து கேஎல் ராவலை கலாச்சிருப்பாரு. கேஎல் ராவலோட விக்கெட்டை கேஎல் ராவலை திணற வைக்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால இதுல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு வர்சஸ் நம்ம பார்க்கலாம், கேஎல் ராகுல் வர்சஸ் ஸ்காட் போலாண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் கண்டிப்பா விட மாட்டாரு. என்னைய செஞ்சிடடா, நீ வாடா பிச்சுக்கு வா, உன்னை வச்சு தரமா செய்யறேன், நீங்க வாங்க அப்படின்ற விஷயத்துக்கு ஸ்காட் போலாண்ட் வந்தாருன்னா கொஞ்சம் வெளியில வெயிட்டிங் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு தோணும். ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட்டை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஒன் ஆஃப் சூப்பரான பக்காவான லைன் அண்ட் லென்த் பவுலரு. T20 அவர் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணுறாங்களா அது ரெண்டாவது. ஆனால் டெஸ்ட்டில் வந்து கம்மின்ஸு அதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஸ்மித்தாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து தராமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பேட் கம்மின்ஸும் இருக்காரு. போன டெஸ்ட்டில் வந்து செம்மையாக அடி வாங்கினாரு. போட்ட எல்லா பாலும் வந்து ரன் லீக்கில் தான் போயிட்டு இருந்தது. இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபயரியான ஒரு கம்பேக்கு வருன்றதான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஆஸ்திரேலியா 11ல் வந்து மேக்ஸிமம் பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஓப்பனிங் வந்து யாரை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா, இல்லை வந்து உஸ்மான் கவாஜா ஓப்பனிங் கொண்டு வந்துட்டு நாதன் மெக்ஸ்வெனியை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி விடுவாங்களா அப்படின்ற விஷயம் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாஸ் ஹேசல்வுட் உள்ள. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்காட் போலாண்ட் உள்ள வந்து எவ்வளோ பெரிய இம்ப்ரெசிவ் பண்ண போறாரு அப்படின்ற விஷயமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால வந்து என்னோட பிளேயிங் 11 நான் சொல்லிட்டேன். இதில் தான் மாற்றுக்கிறது தான் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்த தடவை இந்தியா பக்கம் போறேன். ஏன்னா வந்து ரோஹித் சர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற காரணத்தினாலே இல்லை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பா இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். முக்கியமாக வந்து 52 இந்தியா 42 சொல்லி வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு வேல்யூவே இல்லாமல் இந்தியா 70% ஆஸ்திரேலியா 30% சொல்லிட்டு தரமா செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த தடவை நான் அப்படி வந்து போயிடலாம், தாராளமாக போகலாம், ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இந்தியா இருக்கிற இப்போ ஒரு நம்பிக்கையில வந்து கண்டிப்பா இன்னும் பயங்கரமா பண்ணுவாங்க அப்படின்னு தோணும். ஸோ அதனால இந்தியாவுக்கு ஒரு 51%, ஆஸ்திரேலியாவுக்கு 49%. ஜஸ்ட் ஒரு புள்ளி 2 புள்ளி தான் அதிகமாக கொடுத்துருவேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்ற தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரிவியூ பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்ற தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ நல்ல உங்க சந்திக்கிறேன். வணக்கம்.